இந்த ஆட்சியில் தான் சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இது மிக மிக வெட்கக்கேடானது என்றார். நாங்க தான் பதாகை எடுத்துட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த பதாகை கொண்டு யார் அந்த சார், ஏன் இந்த அரசு பதட்டப்படும் மாத்தி மாத்தி அமைச்சர் அறிக்கை விட்டு இருக்கிறாங்க. யார் அந்த சார் என்று கேட்டா இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை பெற்றுத் தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கும். ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்து வருவதுதான் மக்களுடைய சிந்தை. அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒலித்திட்டு. இது தானாக நீதிமன்றம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை எடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிஞர் திருமதி வரலட்சுமி என்பவர் இன்றைக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சு அதன் மூலமாகத்தான் நீதிமன்றத்தில் விசாரணை அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு 3 IPS பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. நாடே பதறி போயிருக்குது. இன்றைக்கு பெண் குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர்களும் கொதிப்படைந்திருக்கின்றனர். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்வது அண்ணா பல்கலைக்கழகம். அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் செயலுக்கு உட்படுத்திட்டாங்கன்னா அரசாங்கம் என்ன செய்யும்? இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதையுமே சொல்லல, தப்பு இருக்குது, குற்ற உணர்வு இருக்குது. அதனாலதான் அவர்களால் பேச முடியும். மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் போராட்டம் பண்றோம். அரசாங்கம் இந்த வழக்கை தட்டி கழிக்க பார்க்குது, உண்மை குற்றவாளியை காப்பாற்ற பார்க்கின்றது. உண்மை குற்றவாளிகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும், உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். இனி இப்படிப்பட்ட சம்பவம் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்ற அடிப்படையில் அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது.